கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தவேகாவினர் நீதித்துறையை அணுகியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக திருமாவளவன் கூறியிருக்கிறார். யார் குற்றவாளிகள் என்பது விசாரணையின் முடிவில்தான் தெரியவரும் என்றும், எனவே முறையான விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் ஜி.கே. மணி, துரை வைகோ ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். அரசு உடனடியாக இதில் தலையீடு செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணப் பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறது. வழக்கும் பதிவு செய்து புலன் விசாரணையை தொடங்கி இருக்கிறது. விசாரணை ஆணையமும் அமைத்து அதன் அடிப்படையிலான விசாரணையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் நீதித்துறையை அரசுக்கு எதிராக அணுகுவது என்ற ஒரு முயற்சியை தமிழக வெற்றி கழகத்தார் மேற்கொண்டிருப்பது எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சி தான். நீதித்துறை நிதானமாக இதை கையாளுவோம் என்று சொல்லியிருப்பது சரி என்றே கருதுகிறேன். ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க கூட கேள்வி கேட்குறீங்க. இந்த ஆணையம் முறையாக விசாரணை நடத்தணும். அது ஒரு நபர் ஆணையமாக இருந்தாலும் ஒரு நபருக்கு மேற்பட்ட ஆணையமாக இருந்தால் கூட முறையாக விசாரித்து என்ன நடந்தது என்பதை கண்டறிந்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அங்கே எங்கள் நிர்வாகிகள்லாம் போய் பார்த்தாங்க. அதனால் நீதிமன்ற விசாரணை நீங்கள் சிபிஐ இருக்கட்டும், இல்லை நம்ம மாநில அரசு அவங்க ஏற்படுத்தின இந்த விசாரணை ஆணையம் மூலியமா உண்மைகள் தெரிய வரலாம். ஆனால் அந்த விசாரணை ஆரம்பித்து அதுக்கப்புறம் இதில் உண்டான என்னென்ன காரணங்கள் பார்த்துட்டு நான் ஒன்று சொல்ல முடியும். இப்போ எதையுமே இல்லாமல் நான் வாட்டில் இவங்க தான் செஞ்சாங்க அவங்க தான் செஞ்சாங்க எது சொல்கிறதுக்கு சரியாக இருக்காது. யாராலும் பண்ண முடியாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.